அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரவுடிங்க அசோக் அடித்ததை சுரேகா கால் பண்ணி சூர்யா சொல்லியிருந்தார். மாதவிக்கிட்டையும் சொல்லி மாதவி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் சுரேகாவும் மாதவிக்கு கால் பண்ணி அசோகனுக்கு அடிப்பட்டதுனால ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் கிட்ட போய் சுரேகா நடந்த விஷயத்த சொல்லிவிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அருணாச்சலம் நீ தனியாக போகக்கூடாது, நந்தினியை கூட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை கூட அமுச்சு வைக்கிறாரு. அதே சமயத்தில் சுந்தரவல்லி, மாதவி, ஹரிதா, ரஞ்சித்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. அப்போ சுந்தரவல்லி சூர்யா கிட்ட கேட்குறாங்க, நீ ஏன் அவரை கூட்டிகிட்டு போனேன், ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சூர்யா சொல்கிறாரு, ஹரிதா அனுப்பின ஆளுங்க தான் அசோகனை போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹரிதா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. ஐயோ நம்ம பேரை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேகாவும் நந்தினியும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ சுந்தரவல்லி சுரேகா கிட்ட கேட்குறாங்க, எதுக்கு நந்தினி இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் வந்தாலே ஏதாவது அபசகுணமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் அசோகனுக்கு பிளட் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நந்தினி சுரேகா கிட்ட ரஞ்சித்துக்கும் அசோகனுக்கும் ஒரே பிளட் குரூப்னு சொன்னாங்களே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சுரேகாவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சூர்யா போய் ரஞ்சித்தை பிளட் கொடுக்க சொல்கிறாரு. ஆனால் பிளட் கொடுக்க போன இடத்துல போயிட்டு நான் 16 நாளைக்கு முன்னாடி தான் பிளட் கொடுத்தேன், உடனே கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. டாக்டர் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் பிளட் கொடுக்கணும், உங்கள் பிளட்டை இப்போ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் ரஞ்சித்தும் பிளட் கொடுக்கறதுலேருந்து தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசோகனை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போது அருணாச்சலம் சூர்யா கிட்ட போலீஸ் வந்த விஷயத்த சொல்லிவிட்டு ஹேமாவோட கையில் இருந்த பிளட் குரூப் உன்னோட தான் அப்படின்னு சூர்யா கிட்ட சொல்கிறாரு. அப்போ அங்கே இருக்க சுந்தரவல்லி கேட்குறாங்க, சூர்யாவோட பிளட் குரூப் எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, பிளட் குரூப் வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியாது, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரஞ்சித்தும் டிஎன்ஏ டெஸ்ட் எப்போ கிடைக்கும்னு கேட்குறாரு. அதுக்கு அருணாச்சலம் சொல்கிறாரு, கூடிய சீக்கிரமே கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரஞ்சித் தோட்டத்தில் தனியாக பேசிகிட்டு இருக்கிறாரு. எப்படியோ பிளட் குரூப் விஷயத்துலேருந்து தப்பிச்சிட்டோம், ஆனால் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் மாட்டிக்குவோமே அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் தான் அவருக்கு தெரியுது நம்ம பிளட் சாம்பிளே போலீஸ்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த தொலைஞ்சு போன ஃபோனையும் அந்த ரிமோட் காரையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. அப்போ நந்தினி அவளாக கொடுத்தா ஓகே, இல்லைனா நான் அவளை கொலை பண்ணிவிட்டு அந்த காரை வாங்கிடுவேன் அப்படின்னு யோசிக்கிறாரு. கல்யாணம் வேறு நெருங்கிக்கிட்டே இருக்குது. சூர்யாவும் நந்தினியும் எப்போ ரஞ்சித் தான் கொலைகாரன்னு சொல்லி எல்லாருக்கும் நிரூபிக்க போகிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 3 முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.